வெற்றி பெற்று உங்கள் தொகுதிக்கு வந்திருக்கீங்க. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குங்க சார்? இங்கே இருக்கோட பிரச்சனை என்ன இருக்கு சார்? இறைவன் ஆசியோடு நம்முடைய தமிழக முதல்வர், மக்கள் விரும்பிய ஒரு முதல்வர், மக்கள் எதிர்பார்ப்பு நிறைவேற்றக்கூடிய முதல்வர் அவருடைய ஆசியோடு இந்த 1000 விளக்கு தொகுதியில் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். 1000 விளக்கில் 1000 பணிகள் என்கின்ற அந்த அடிப்படையில் இன்று முதல் நாள் அந்த பணிகளை துவக்கி இருக்கிறோம். ஏற்கனவே அவை சண்முகம் சாலையில் ஒரு சாலைக்கு குறுக்கு சந்துக்கு சாலை போடுவது, ட்ரைனேஜ் வசதி ஏற்படுத்துவது என்கிற அந்த பணியை அங்கே பார்த்து விட்டு வந்தோம். இப்போது இந்த பகுதியிலும் வந்தபோது 3.5 ஆண்டு காலமாக தேங்கி கிடக்கிற கழிவு நீரை கொண்டு போய் காட்டினார். மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சென்னை மாநகரின் மையப்பகுதியில் மக்கள் குடியிருக்கிற இந்த பகுதியில் எப்படி இவ்வளவு சாக்கடை தண்ணீரை 3.5 ஆண்டு காலமாக ஸ்டாக்னேட் பண்ண தேங்கி கிடக்க வைத்தால் என்று எனக்கு புரியவில்லை. உடனடியாக அதிகாரிகளிடம் அவெல்லாம் எல்லா அதிகாரிகளும் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வந்து பார்த்துவிட்டு 10 நாளில் அதை சரி பண்ணி கொடுக்குறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இன்னொரு 5 நாள் கூட எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் 15வது நாள் அது சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு நான் மறுபடியும் வருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றும் என்பதில் நம்முடைய முதல்வர் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார்கள். கொடுக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்க வேண்டும், அதை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்பதிலும் எங்களுக்கெல்லாம் அறிவுரை கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இங்கே வந்து பார்த்தோம். அதே போன்று இந்த பகுதியில் ஏற்கனவே இடிந்து விழுகிற நிலைமையில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய வீடுகளுக்கு மாற்று வீடு கட்ட வேண்டும் என்பது திட்டங்களெல்லாம் நிறைவேற இருக்கிறது. அதை பற்றி அவரோடு நான் தகவல் தெரிவித்திருக்கிறேன். அவர்கள் கேட்டது, இங்கே குடியிருப்பவர்களுக்கே அது வழங்கப்பட வேண்டும், வெளியாளுக்கு தரக்கூடாது என்று சொன்னார்கள். நான் வில்லிவாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது என்ன நடந்தது என்பதால் விளக்கமாக கூறியிருக்கிறேன். கங்கன்ஜி நகர் என்ற ஒரு நகருக்கு 414 வீடுகளுக்கு அவர்களை காலி செய்கிற போது அன்றைய முதலமைச்சராக இருந்த அம்மாவிடம் நான் சொன்னேன், இவரெல்லாம் வீட்டு வேலை செய்கின்றவர்கள், பக்கத்திலே இருக்கிற வில்லிவாக்கத்தில் அண்ணா நகரிலும் கூலி வேலை செய்கின்றவர், இவர்களெல்லாம் வேறு இடத்துக்கு அனுப்பிவிட்டால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று சொல்லி அம்பத்தூர் பக்கத்தில் அயப்பாக்கத்தில் 414 பேருக்கும் யார் யார் குடியிருக்கின்றால் என கணக்கு எடுக்கப்பட்டு குடியிருக்கின்ற தவிர ஒரே ஒரு கட்சிக்காரர் கூட அந்த வீடு ஒதுக்கப்படவில்லை, வெளியாட்களுக்கு ஒதுக்கப்படவில்லை, வெளி இடங்களில் இருக்கின்றவர் ஒதுக்கப்படவில்லை. அதே முறைத்தான் இங்கே நான் பின்பற்றுவேன். எந்த தலையீடும் இல்லாமல் இங்கே காலங்காலமாக குடியிருக்கிற மக்களுக்குத்தான் அந்த குடிசை மாற்று வாரிய வீடுகள் ஒதுக்கப்படும். அதில் நான் உறுதியாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். இப்போது அதிமுக சார்பில் 2 தரப்புகள் மனு வழங்கப்பட்டிருக்கு. தொடர்பான ரெண்டு தரப்பினரும் மனுக்களை அளித்திருக்கிறார்கள். அந்த மனுக்கள் மீது இப்போது நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். உரிய நேரத்தில் உரிய முடிவெடுத்து சட்டத்திற்கு உட்பட்டு அதை சட்டசபையில் நான் நிச்சயமாக அறிவிப்பேன். தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியோட முதல் 10 அமைச்சர்கள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அமைச்சர்களுக்கு என்ன சொல்லுங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய முதல்வர் வருகிற விருப்பத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற நல்ல அமைச்சர்களாக நிச்சயமாக மக்களோடு மக்களாக இணைந்து நின்று ஒரு மாபெரும் பணியை, வரலாற்று சிறப்பு மிக்க பணிகளை எல்லாம் நம்முடைய அமைச்சர்கள் நிச்சயமாக ஆற்றுவார்கள்.